ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன வெப்சைட், இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கு ஆன்லைன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க, அது என்ன வெப்சைட்டு, எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா $bucks.com சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். இதில் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை ஒரு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம வந்து மெம்பர் வந்து பெனிஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்க எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த வாட்ச்சில் வந்து மினிமம் கேஷ் அவுட் பார்த்தீங்கன்னா $0.2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்று செக் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க, இமெயில் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ச்சா ஒன்று இருக்குது, ஐம் நாட் ரோபோன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு மாதிரி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் நவ் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தோன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க் மூலிமா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு பிறகு லாகின் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து லாகின் பண்ணோட மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து ரைட் சைடில் மென்ஷன் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன் ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அந்த பேலன்ஸ் ஷோ பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா அந்த வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதனோட பேலன்ஸ் ஷோ பண்ணணும். பட் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரீயான மெத்தட் மட்டும் ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் வேல்யூ இருக்குல்ல, இதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு கிளிக் வேல்யூ கிடச்சிருக்கு அதை பற்றி ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெஃபர் லிங்க்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒன் பை ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஆட்ஸ் இருக்குது. அந்த ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ ஆட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பார்க்கறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 1.4 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து 10 நிமிஷம் நீங்கள் 10 செகண்ட் மட்டும் அதில் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா போதும். ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணவே போதும். இதில் இருக்க ஆல்ரெடி இருக்க எல்லா ஆட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் நான் ஒரு ஆட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் செகண்ட்ஸ் போய்ட்டுருக்கு. செகண்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கேப்ச்சா ஒன்று வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு போதும். அதுக்கான காயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 9ல் 0 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 9 தான் வரும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து யூஆர் என்னோட 1.4 காயின்ஸ் கிடச்சிச்சு. ஜஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க ஒரு ஆடை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் அதே செகண்ட்ஸ் தான் போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்க்கறது மூலிமா நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது முடிய போகுது. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்ச்சா வரும். அந்த கேப்ச்சா கம்ப்ளீட் பண்ணுங்கள். 7 4 எவ்வளோன்னா 15. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அது 1.4 காயின்ஸ் கிடச்சிச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு பேக் வந்தாச்சு. நம்மளோட இங்கே பாருங்கள் பேலன்ஸில் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 2 ஆட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் பாருங்கள் 2.8 காயின்ஸ் இருக்குது. இந்தமாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் சொல்லிட்டேன். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ். ஓகேங்களா? இந்த ஷார்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறத விட அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் இப்போதைக்கு எனக்கு 17 வந்து ஷார்ட் லிங்க் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு கீழே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஷார்ட் லிங்க்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த கோ பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா? வெப்சைட்டில் போனோன்னா அதில் வந்து குறிப்பிட்ட செகண்ட்ஸ் போகும். செகண்ட் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த பேஜ் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் இருக்குது. 4.4 காயின்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0.3 பேஜஸ் இருக்குது. இதுதான் வந்து ஷார்ட் லிங்க்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட் வரும். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எர்ன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஷார்ட் லிங்க் ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதனா ஒரு ஸ்டெப் சொல்லி காட்டுறேன். ஒரு முறை நான் பண்ணியும் காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள் இந்த வந்து 4.1 காயின்ஸ் கிடைக்குது. ஜஸ்ட் இந்த கோனுங்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் போய்ட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த செகண்ட்ஸ் போய்ட்டு ப்ளீஸ் வெயிட் 7 செகண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் கிளிக் டு கண்டினியூ சொல்லியிருக்கு. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் போய்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் யூஆர் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2/2 வந்துச்சு. ஜஸ்ட் அந்த கீழே இருக்க அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் ஷார்ட் லிங்க் ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டினியூ சொல்லி ஒரு பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ கெட் லிங்க் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட் போகணுமோ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு பாருங்கள் 4.1 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸில் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஒர்க்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2.80 காயின்ஸ் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் 6.90 காயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒரு டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்குன்னு சொல்லி எல்லாமே ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மெத்தடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஃப்ரீ காயின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பட்டன் கீழே அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஃப்ரீ காயின் சொல்லி இருக்கும். இது வந்து எவரி 3 மினிட்ஸ் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை வரும். நீங்கள் ஜஸ்ட் கிளைம் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ கிளைம் சொல்லி ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஓகே உங்களுக்கு அதுக்கான காயின்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் டு சி கேப்சான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கேப்சா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு கெட் ஃப்ரீ காயின்ஸ்னு ஒரு பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காயின்ஸும் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ காயின்ஸு ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மெத்தட் என்னன்னா டெய்லி போனஸ்னு ஒரு பட்டன் இருக்குது கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போனஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். அது வந்து 24 ஹவர்ஸ் ஒரு டைம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எக்கச்சக்கமான பேர் இங்கே பாருங்கள் டெய்லி போனஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லா மெத்தடில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்கிறேன். கீழே இருக்க மை ரெஃபரல் சொல்லிட்டு இருக்க அந்த ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து இங்கே ஷோ ஆகிடும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது மாதிரி சொல்லிட்டு உங்களோட லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கான ஒரு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கோம். 10% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஒரு ரெஃபரலுக்கு வந்து கிடைக்குது. ஸோ சூப்பரான மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஓவராலாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் டீட்டெயில் சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. 10% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஓவராலாக அந்த வெப்சைட்டில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஆட் வாட்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிங்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எல்லா விஷயம் 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண மணி எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வித்ட்ரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இதில் பேர் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மணி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஷட் பே. ஓகேங்களா? இது 3 மெத்தட்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஃபோர்ஷட் பே உன்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர்ஷட் பே வேலெட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்க அந்த அட்ரஸுக்கு ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அது மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோர்ஷட் பே வேலெட்டுக்கு வந்துடும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்ஷட் பேயில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 120 காயின்ஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்ட் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா 600 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண பொறுத்து உங்களால் விட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேர் இருந்தால் 100 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஏர்ன் பண்ண மணி எப்படி விட்ரா பண்ணுறது அதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.